இந்த பொண்ணு ஒரு கடையில் ஒரு பிராண்டட் ஹீல்ஸ் வாங்குறா. அதோட ரேட்டு $200. ஆனா இவளுடைய லவர் அது $50 சொல்றான். இந்த சேல்ஸ் பண்ற பொண்ணு அவன் சொல்ற மாதிரி $50 சொன்னோன்னா உடனே அந்த செப்பலை தூக்கி போட்டுட்டு உங்க கடையில ரேட் அதிகமா எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கப்புறம் இவனே ஒரு $100 ஒரு செப்பல் எடுத்துட்டு வந்து காமிக்கிறான். இவனு இந்த சேல்ஸ் பண்ற பொண்ணு கிட்ட இங்க இருக்கிற செப்பல்ல இதுதான் ஹையஸ்ட் பிரைஸ்னு சொல்றான். அவளும் அந்த மாதிரி சொன்னோன்னா உடனே இதை எடுத்துன்னு போய் பில் போட்டு எடுத்துட்டு வந்து இவனுடைய லவர் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பிடுறா. இந்த சேல்ஸ் பண்ற பொண்ணு இவங்கிட்ட அவங்க உங்களை உண்மையாலுமே லவ் பண்றாங்களா, ஆனா எனக்கு பார்த்தா அப்படி தெரியல, ஒரு பில்லுக்குன்னு போடாம இவ்வளவு வேகமா போறாங்கன்னு சொல்லி கேட்கிறா. இவனும் இல்ல நாங்க ஒரு 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், அவ எப்பவுமே இப்படிதான் பண்ணுவா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கிறதுனால அவ பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவளும் நீங்க லவ் பண்றீங்க என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லி பில்ல போட்டு கொடுத்துறா. ½ an hour கழிச்சு மறுபடியும் இவனுடைய லவர் அதே கடைக்கு வந்து இவகிட்ட இந்த செப்பல் எனக்கு வேணாம், இதுக்காக ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி கேட்கறா. சேல்ஸ் பண்ற பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு தானே வாங்கிட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அது என்னோட விருப்பம், நீங்க ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஓகே சொல்லிடுறா. அந்த நேரம் வேற ஒருத்தன் வந்து இவளை ஹக் பண்ணி கிஸ் பண்றத பார்த்தா இவ கொஞ்சம் டென்ஷன் ஆகி இவ வாங்கின செருப்பை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்குள்ளே வச்சிடறா. அதுக்கப்புறம் இவ அந்த பொண்ணு கிட்ட நீங்க ரீஃபண்ட் பண்றீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது இந்த சேல்ஸ் பண்ற பொண்ணு ஒரு நிமிஷம் இரு மேடம் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவ செக் பண்ணும்போது மேடம் இது டேமேஜா இருக்குன்னு சொல்றா. ஆனா அவ அந்த சேல்ஸ் பண்ற பொண்ணு கிட்ட நீங்க இதை எப்படி பேக் பண்ணி கொடுத்தீங்களா அப்படியே தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் இதை ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இவளுடைய லவர் கால் பண்றான். இந்த சேல்ஸ் பண்ற பொண்ணும் அவன் கால் பண்றத பார்த்தோன்னா அவன் போனை அவளுக்கே தெரியாம அதை எடுத்து அட்டன் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் மேடம் நீங்க டேமேஜ் ஆன பொருளான அங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாதுன்னு சொல்லி இவளும் சொல்லிட்டு இருக்கா. அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக இந்த சேல்ஸ் பண்ற பொண்ணு ஃபர்ஸ்ட் நீங்க வேற பையனோட வந்தீங்க, இப்ப வேற பையனோட வரீங்க, நான் எப்படி அதை ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவ இதை நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கலன்னா நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லி இந்த சேல்ஸ் பண்ண மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இவளுடைய லவர் அங்க வந்துடுறான். உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இவனும் இங்க என்னென்ன நடந்துச்சுன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவ்வளவு நாளா நீ என்ன சீட் பண்ணிட்டு இருந்திருக்க, நான் தான் உன்னை உண்மையா லவ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் கேட்ட செப்பலை என்னால வாங்க முடியும், என்கிட்ட எல்லா அமௌண்ட்டும் இருக்குன்னு சொல்லி அதை வாங்குறான். அதோட பிரைஸ் $500 இருந்தாலும் அதை வாங்கி இந்த சேல்ஸ் பண்ற பொண்ணு இவ்வளவு உண்மையா இருந்ததுனால அவளுக்கு கொடுத்துட்றான்.